வெல்கம் டு சுகுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மதுரை ஜிகர்தண்டா ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு பாதாம் பீஸுன்னு ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பாதாம் பீஸினை ஒரு 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த பாதாம் பீஸுன்னு கொஞ்சமாக தான் நம்ம போட்டோம், பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இந்த ஊர்ன பாதாம் பீஸ்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாவே அதே லிக்விடாக வந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வருது பாருங்கள். நம்ம கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், நட்டி கட்டி ஆயிரும். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கேரமலாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஜிகர்தண்டாவுக்கு கலர் கொடுக்கறது. நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல கலருக்காக. அவ்வளோதாங்க, கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கேரமல் தண்ணி ஊற்றினா நல்லா கெட்டியாகாது, அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறது. நல்லா கலரும் கொடுக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் பால் 1/2 லிட்டர் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கொதிக்க காய வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் நல்லா கொதித்து 1/4 லிட்டர் பால் அளவு வரணும். அது வரையும் நல்லா நம்ம கொதிக்க காய வச்சுக்கணும். பால் நல்லா கொதித்து வரும்போது ஆடையெல்லாம் வரும். அந்த ஆடையெல்லாம் மறுபடியும் பால்லையே சேர்கிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விடணும். அகலமான பாத்திரத்தில் நம்ம பாலை காய வைக்கும் போது எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆடையை. பாருங்கள், ஆடை வர வர நம்ம இப்படி எடுத்து விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஜிகர்தண்டாவோட டேஸ்ட்டு. ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறையா உங்களுக்கு ஆடை வரும். ஆடை வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்கணும். நம்ம அடுப்பு ஆனில் வச்சுக்கிட்டே இந்த கேரமல் ஊற்றிக்கலாம். ஜிகர்தண்டா கலர் வர வரையும் நம்ம கேரமல் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ கேரமலை பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் கேரமல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சுகர் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே நம்ம கேரமலில் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை ஒரு 50 ml அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம காய வச்ச பால் ஆறிடுச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம்.
ஃப்ரெஷ் க்ரீமும் பாலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடித்தாவே போதும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஜாரில் அடிச்சுட்டு வந்துட்டோம். பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்சிருந்த பாதாம் பிசினை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் மட்டும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த பாதாம் பீஸில் சுகர் சிரப்பு வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிப்பு டேஸ்ட் வந்து இந்த பாதாம் பீஸில் இறங்கணும், அதுக்காக வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். கலரும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெனிலா ஐஸ்கிரீமோட நம்ம மிக்சியில் அடித்து வச்ச பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதை வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெனிலா ஐஸ்கிரீமோட இந்த ஜிகர்தண்டா பாலும் ஊற்றி செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். மீதி பால் இருக்குது, அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிற வரையும் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் இருக்கட்டும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. வெளியில் வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாதாம் பீஸ்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நன்னாரி சிரப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த சிரப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பாலும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குதுல்ல, அது வந்து பாதாம் பீஸ்னு தான் அப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஐஸ்கிரீம் நம்ம செய்யும் போது. ஐஸ்கிரீம் வந்து அளவு இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஐஸ்கிரீம் சேர்த்திட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமே வந்து மேலே கொஞ்சம் நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.